உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் 24/2/2022 அன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது போர் தொடுக்கிறார். சில காரணங்களுக்காக அந்த போர் நடந்து கொண்டு வருகிறது. அந்த போர் ஆரம்பிப்பதற்கு 2 நாளுக்கு முன்பாகவே உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். போர் ஆரம்பித்த சில நாட்களில் அமெரிக்காவும் யூரோப் கண்ட்ரிஸும் சேர்ந்து போரை நிறுத்த போறாங்க அப்படின்னு உலக செய்தியை பார்த்தேன் நான். அப்போது என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்று குறித்த தரிசனம், உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும் உன்னால் விளாடிமிர் புட்டினால் அப்படின்னு கூறி வந்தார். தொடர்ந்து கூறி வந்தார். இவைகள் அனைத்தையும் நான் மாமனிதன் யூடியூப் சேனலில் பல ஒளிபரப்பு இருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். பின்பு தொடர்ந்து என் தேவனாய் கர்த்தர் கூறி வரும் தரிசனங்களில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் ரஷ்யா விளாடிமிர் புட்டினால் என்றால் கூறி வருகிறார். தொடர்ந்து வரும் என்று அதையும் கூறி வருகிறார். ஆனால் முடிவுக்கு வரும் கூறுவார். சில நேரங்கள் யாராவது சமாதானம் பேச போறாங்க, உக்ரைன் பேச முடிவுக்கு வரும் அப்படி யாராவது வந்துச்சுன்னா அப்ப முடிவுக்கு வராது, தொடர்ந்து கூறுவார். இவைகள் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்று யூடியூப் சேனலில் பல எபிசோடு ஒளிபரப்புகிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே சொன்ன வார்த்தை, நான் பதவியேற்றவுடன் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவு கொண்டு வருவேன், உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவேன் என்று கூறினார். அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் முறை கடவுள் என்னிடம் குறித்து தீர்க்கதரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 19/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும் முன்னால் விளாடிமிர் புட்டினால் 21/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும் முன்னால் விளாடிமிர் புட்டினால். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற சில நாளுக்கு பின்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து 2 மணி நேரம் தொலைபேசி மூலமாக பேசினார். அப்போது உலக செய்தி போட்டாங்க, அமெரிக்க அதிபர் ரஷ்யா பேசினாங்க, உக்ரைன் ரஷ்யா முடிவு என்று சொன்னார்கள். அப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் குறித்த தரிசனங்களை இப்போ நீங்கள் கேளுங்கள். 24/2/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓகே தேவோ உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும் உன்னால் விளாடிமிர் புட்டினால். 5/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். திகடத்த கொட்டொக்கு குத்தி விமோதமடதரா. உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும் உன்னால் விளாடிமிர் புட்டினால். 17/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். டக்கரட்டு புத்தட்டி தட்டி கட்டை மாக்குட்டு தோற்றி விமோதமடதரா. உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வராது. அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டு கொண்டிருக்கிறேன். ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். இருவரும் உனது வலது புறமாகவும் இடது புறம்
அறிந்த பின்பு, நான் உன்னோடு கூட இருப்பதை அறிந்த பின்பு, அக்காலம் வரை உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும். இந்த விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வராது. தற்போது முடிவுக்கு வராது. அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் அமெரிக்க அதிபருக்கு ஒரு காரணத்துக்காக அவர் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு கெட்ட காலம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்பது கடவுள் தெரியும். அவர் கெட்ட காலம். இவர்கள் இருவரும் இந்த மாமனிதன் உனது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நிற்பார்கள். இது இப்ப சொல்லிட்டு வராரு. சாதாரண மனிதன் கிடையாது, மாமனிதன். கடவுளால் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். இந்த அதிகாரம் என்ன என்பதை மாமனிதன் இம்மாற்ற யூடியூப் சேனலில் நான் ஒளிபரப்பிய வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதான் சொல்லுகிறாரு, சில காலகட்டத்துக்கு பின்பாக இந்த மாமனிதன் உலக ஜனங்களுக்கு வெளிப்படும் போது அமெரிக்க அதிபர் இந்த மாமனிதன் வலதுபுறமாகவும் ரஷ்ய அதிபர் இடதுபுறமாக நிற்பார் என்று பலமுறை கூறியிருக்கிறார். இப்பவும் கூறுகிறார். எப்ப நிற்பாங்க? உன்னை அறிந்த பின்பு, இந்த மாமனிதன் யார் என்பதை உலக ஜனங்கள் அறிந்த பின்பு, அமெரிக்க ரஷ்ய அதிபர் அறிந்த பின்பு, நான் உன்னோடு கூட இருப்பதை அறிந்த பின்பு. கடவுள் எங்களோட கூட இருக்காரு. நான் சொல்றேன், கடவுள் எங்களோட கூட இருக்கிறாரு. கூட சொன்னாரு, நான் தனித்தீரேன், என் பிதா கூட இருக்கார். யார் நம்பல? இயேசு பைபிளை வாசிச்சு பாருங்க. நான் தனித்தீரேன், நான் சுயமாக பேசவில்லை, என் பிதா என்னோடு இருந்து பேசுகிறார். நான் தனித்தீரேன், என் பிதா என்னோட கூடவே இருக்கிறான்னு பல முறை சொன்னாரு. அந்த காலத்தை யாரும் நம்பல. அவர் இறந்த பிறகுதான் ஏசப்பா ஏசப்பா ஜீசஸ் ஜீசஸ் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், நான் தனித்தீரல, என் பிதா உலக ஜனங்களெல்லாம் ஒரே கடவுள், என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னோட கூடவே இருக்கிறார். கடவுள் என் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிந்த பின்புதான் எனது வலதுபுறமாகவும் இடதுபுறமாக நிற்பார்கள். நான் யார் தெரியும்? சும்மா சாதாரணமா என் சிவமூர்த்தி என்ற ஜீவனை நிற்க மாட்டாங்க. சென்னையில் உள்ள ஆவடியில் உள்ள மனுஷன் நிற்க மாட்டாங்க. நான் கடவுள் எங்களை கூட நிற்பாங்க, சப்போர்ட் நிற்பாங்க. அக்காலம் வரை உக்ரைன் ரஷ்யா தொடரும். அந்த காலம் எப்போ? கூடிய சீக்கிரம். அப்போது வரை உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும். நம் மாமனிதன் வெளியே வந்த பிறகு உலகத்துக்கு நான் யார் என்பது கடவுளிடம் கூட இருக்கா தெரிந்த பின்புதான் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும். 17/3/2025 என்று உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் முடிவுக்கு சொன்னாரு. என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் 15/5/2025 வரை 2 மாசமா உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து சொல்லல. முடிவுக்கு வரும் உன்னால் ரஷ்யா விளையாடினான் தான் சொன்னார். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் ரஷ்யா விளையாடினான் சொன்னாரு. நான் தொடர்ந்து சொல்லவே இல்லை. 17/3/2025 முதல் 15/2/2025 சொல்லவே இல்லை. ஆனால் தற்போது உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் ரஷ்யா விளையாட முடியும்னு சந்திச்சு பேச போறாங்க. துருக்கியில் உள்ள தலைநகர் இஸ்தான்புல் வச்சு பேச போறாங்க அப்படின்னு பேப்பர்ல வந்தது. 16, 15, 16 இன்னும் பேச போறாங்க, போற முடிவு கொண்டு போறான்னு சொன்னாங்க. இது உலகத்தான் போட்டாங்க. அப்ப என் பேர கேட்டேன், போட முடிவு வருமாப்பான்னு கேட்டேன் நான். அப்போது என் தேவனாய கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். 15/5/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஒந்திமா அகித்கா உகித்கா அகழ்ந்துக்கா உகி திபு ஓ திபிமோதரா உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வரும். இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வரும் உன்னால் விளாடிமிர் புட்டினார். இதான் சொல்ற வார்த்தை, இதான் சொல்லியிருக்கிறாரு. இது நிச்சயமா நிறைவேறும். பொறுத்து பார்க்கலாம். 15/5/2025 என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் இடர்குடி தீர்க்க தரிசனப்படி உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வரும் உன்னால் விளாடிமிர் புட்டினார் என்று கூறினார். என் தேவனாய கர்த்தர் கடவுள் இடர்கூடிய தீர்க்க தரிசனப்படி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சமாதான பேச்சுக்காக துருக்கியில் உள்ள இஸ்தான்புலுக்கு சென்று விட்டார். 14-15 சமாதான பேச்சு அங்க போயிருக்கிறாரு. ஆனால் ரஷ்ய அதிபர் விளையாட்டு வரவே இல்லை. வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வரணும்னா ரஷ்ய விளையாட்டு வரணும்னு சொல்றாரு. ரஷ்ய விளையாட்டு புட்டின் அவரது 3ஆம் கட்ட அதிகாரிகளை
நெருங்கிய நெருக்கமான அதிகாரிகளை 3ஆம் கட்ட அதிகாரிகளை சமாதானத்துக்கு அங்கே அனுப்புறாரு. ஒரு வேளை ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே இருக்காரு, துருக்கியில் இஸ்தான்புல்ல இருக்காரு. அவர் போகல, அவர் தான் 3ஆம் கட்ட அதிகாரி அனுப்புகிறார்கள். ஸோ சமாதான பேச்சு நடைபெறவில்லை. அது சீஸ்பயர் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரவில்லை. 3ஆம் கட்ட அதிகாரம் பேசி நீ ஒரு 1000 போர்க்கதிகளை திருப்பி அனுப்பு, நான் ஒரு 1000 போருக்கு திருப்பி அனுப்புன்னு பேசி முடிச்சிருக்கிறாங்க. சமாதான பேச்சு முடிவுக்கு வரவில்லை. அதனால தான் யார் தலைக்கலாம் அமெரிக்க அதிபர், உலகத்திலேயே பவர்ஃபுல் அதிகாரமிக்க நாடு அமெரிக்கா, அதனால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டுமே போர் முடிவுக்கு வர முடியவில்லை. ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் எப்போது முடிவுக்கு வரும்னா, இந்த மாமனிதனாலும் ரஷ்ய விளையாடினாலும் கடவுளுடைய கிருபையால் உத்தரவாத கட்டளையாக தான் முடிவுக்கு வரும், தொடரும். இதே போன்றுதான் 7/10/2023 இஸ்ரேல் பாலஸ்தீன் நடந்து ஆரம்பிச்சது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது. அமெரிக்க அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாக சொல்றாரு, நான் பதவியேற்பதற்கு முன்பாகவே இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிவு கொண்டு வரணும் எச்சரிக்கை வர்றாரு, அதிகாரமா பேசுறாரு. அதன்படி 19/1/2025 அன்று சீஸ்ஃபயர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஏற்படுகிறது. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு நினைச்சாங்க. அப்போது என் தேவனாய கர்த்தர் கடவுள் நான் கேட்டேன், அப்பா என்னப்பான்னு கேட்டேன் நான். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சீஸ்ஃபயர் தற்காலிகமானது, திரும்பவும் ஆரம்பமாகும், தொடரும் தொடரும் தொடரும். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன குறித்து தீர்க்கதரிசனம் இவைகளை மாமனிதன் இம்மாற்றொரு யூடியூப் சேனலில் எபிசோடு 35 நாள் 31/1/2025, எபிசோடு 38 நாள் 28/3/2025 தேதியில் ஒளிபரப்பிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன், பாருங்க. அதன்படி 18/3/2025 2 மாசம் தான், 2 மாசத்துல 18/3/2025 திரும்பவும் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆரம்பித்தது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே என் தேவனாய கர்த்தர் கடவுள் வார்த்தை. இதே போன்றுதான் 22/4/2025 பஹல்காம்ல, அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் 4 பேர் தாக்குதல் நடத்துறாங்க. அப்பாவே டூரிஸ்டரை 4 பேர் 26 பேரை 4 தீவிரவாதிகள் கொள்றாங்க. அப்போது என் தேவனாய கர்த்தர் கடவுளிடம் கூறுகிறார், இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், தொடராது, உடனே முடிவுக்கு வரும் என்று 25/28/4/2025 கூறுகிறார். இவைகளை மாமனிதன் இம்மாற்றொரு யூடியூப் சேனல் எபிசோடு 46 30/4/2025 ஒளிபெறுகிறேன். அதன்படி போர் ஆரம்பிக்க முன்னாடி சொல்றாரு, போர் ஆரம்பிக்க போறான்னு தெரியாது, என்ன செய்ய போறான்னு தெரியாது, ஆனா சொல்ற போர் ஆரம்பமாகும் அப்படி சொல்றாரு. தொடராது, உடனே முடிவுக்கு வரும் சொல்றாரு, உடனே முடிவுக்கு வரும் சொல்றாரு. அதன்படி போர் 7/5/2025 ஆரம்பமாகிறது, 10/5/2025 முடிவு கிடைக்கிறது. இதாங்க கடவுள். இதான் கடவுள். கடவுள்னா உங்க கடவுள், ஏன் கடவுள், இவங்க கடவுள் கிடையாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். இஸ்லாமியருக்கு கூப்பிடுகிற இறைவா அல்லாஹ், அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர்கள் கூப்பிடுகிற யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே பிதாவே, இயேசுவின் கூப்பிடுற பிதாவாகிய தேவனாய கர்த்தரே, அவர் தான் கடவுள். அவர்லாம் எனக்குள்ளாக அவர் ஆவியின் மூலமாக எனக்குள்ளாக இறங்கி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசனத்தால் தான் மாமனிதன் இம்மாற்றொரு எல்லாவற்றை பற்றியும் பற்றி பேசினாரு. ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை முன்குறித்து கூறினார். சசிகலா அவர்களுக்கு பொதுச்சாளர் கொடுப்போம்னு சொன்னாரு. தொடமாட்டேன் சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்ற உடனே அவன் பதவி தற்காலிகமான சொன்னாரு, 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி 2019 சொன்னாரு, அவனுக்கு ரொம்ப கத்தை நீட்டு இருக்கிறேன், அவன் ஆட்சி அதிகாரம் முடிவு கூறுன்னு சொன்னாரு. 2020 தேர்தல் தோற்றாரு. 2018 2017 அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு. 2021 ஜெயிச்சாரு. இப்போது மு க ஸ்டாலினை பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் கூறி வருகிறார். நிறைவேற இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் மரணம் சமீபமா இருக்கு என்று கூறியிருக்கிறார். மு க ஸ்டாலின் ஆட்சி அதிகாரம் முடிவு கூறியிருக்கிறார். சிறைக்கு போவார் என்று கூறியிருக்கிறார். இவ்வளவு கடவுள் தீர்க்கதரிசனம் 2 தெரிந்து நிறைவேற காத்திருக்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2020 தேர்தல் தோற்று விடான்னு கூறினார், தோற்றார். எல்லாமே கடவுள் வார்த்தைகள். உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி, பாலஸ்தீன போரை பற்றி, அமெரிக்க அதிபரை பற்றி, ரஷ்யா பற்றி, விளையாடும் ஒரு வாதை கொடுப்பாரு, புட்டினை கொடுத்தாரு, மரணப்படி கொடுக்க போற சொல்லியிருக்கிறாரு. அதற்காக இந்த மாமனிதன் ரஷ்யா போவாரு.
அப்போ அவர் மரணப்படுத்த மீட்டுக் கொள்வார். அனைத்தும் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசனங்கள். நான் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசி உலகத்தினர்களாம் ஒரே தீர்க்கதரிசி கடவுள் தான். அவர் என்ன சொல்றாரு அதான் தீர்க்க தரிசனம். ரோட்ல போறாங்க நின்றுட்டு அங்க நின்றுட்டு நான் தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார். இயேசு இட்லி சாப்பிட்டாரு, என் பக்கத்துல உட்கார்ந்தாரு, என் பேசன் தொட்டாரு. இயேசுக்கு அதிகாரம் இல்லைங்க பூமியில. இயேசுக்கு அதிகாரம் பரமண்டலத்துல. வானத்துக்கும் பூமியும் அதிகாரம் கொண்ட ஒரே ஆளு தேவனாய் கர்த்தர் கடவுள் மட்டும்தான். அல்லாதான், இறைவன் தான், தெய்வம் தான், ஆண்டவர் தான். அவர் தான் அதிகாரம் படுத்தவர். அவராவி எனக்குள்ளாக இறங்கி அவர் என்னும் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை தான் மாமனிதன் எம்மாற்றுள்ளர் ஒளி கூறி வருகிறேன். தயவு செய்து மாமனிதன் எம்மாற்றுள்ளர் பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.